Hi friends, இன்னைக்கு ஒரு புது ப்ராடக்ட்டோட தான் நான் வந்திருக்கேன். நம்ம Autelோட ஒரு வீடியோ இன்ஸ்பெக்ஷன் ஸ்கோப் இது பேரு. இது என்னென்ன வர்க் பண்ணும்ன்ற டீடைல்ஸ் எல்லாமே நான் இப்ப காட்றேன். இதுல பாருங்க இன் டெப்தா வந்து இமேஜ் அண்ட் வீடியோஸ் 2 MB வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் சைடு கேமரா இருக்குது. 720D வரைக்கும் 720 பிக்சல் வரைக்குமே வீடியோஸ்க்கு இதுல வந்து வீடியோ அண்ட் இமேஜஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2600 mAh பேட்டரி, அதுக்கப்புறம் மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட், tool resistant, grease and water resistant. இது எப்படி இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இது இதோட பாக்ஸ். இதுல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வருதுன்றதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இதுல வந்து ஒரு கேமரா ஒன்று வருது. இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இன்ஜினோட ஹெட் இறக்கிட்டோம், உள்ள ஏதாவது பீசஸ் இருக்கு, இல்லை பிஸ்டனோட ரிங்ஸ் எல்லாம் கரோட் ஆகிருக்கா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம நார்மலாக பார்க்குறதோட இதை வந்து நம்ம கேமரா மூலியமாக கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து இந்த இடத்துல டார்ச் லைட் வரும், ப்ளஸ் வந்து இந்த இடத்துல ஒரு கேமரா, ப்ளஸ் இங்கே ஒரு டார்ச் லைட்டும் வரும். இதுதான் வந்து அந்த வீடியோ ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பாருங்கள், இந்த சைடு வந்து கேப்சர் பட்டன் இருக்குது. இதை வச்சு நம்ம இமேஜ் கேப்சர் பண்ணிக்கலாம். இது நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால இமேஜ் கேப்சர் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னொரு எல்இடி ஒரு டார்ச்சு, ப்ளஸ் வந்து இது வந்து நம்ம வீடியோ கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு. இதோட பவர் பட்டன் வந்து இங்கே வரும், ப்ளஸ் இதோட சார்ஜர், ப்ளஸ் வந்து எஸ்டி கார்டுமே வந்து இதுக்குள்ளே வரும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்காக. வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கப்புறம் இந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இருக்குது. இதில் வந்து பாருங்கள் பேக் ஆப்ஷன், இது வந்து ரீசைக்கிள் ஆப்ஷன், இமேஜ் வந்து வீடியோவாக சேஞ்ச் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா டார்ச் ஆன் ஆகும், டார்ச் லைட். இதே பட்டன் தான் வந்து நம்மளோட மோடு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோஸ்கோப்போட கேமரா வந்து இதில் நம்ம ப்ளக் பண்ணிடலாம். இதுக்குள்ளே வந்து பாருங்கள் ஜஸ்ட் ஒரு USB நாப் மாதிரி இருக்கும், அதை கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டாலே போதும். பாருங்கள், இதை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி வேணாலும் பெண்ட் பண்ணிக்கலாம். அதை எந்த மாதிரி ஒரு சின்ன சர்ஃபேஸில் கூட இந்த கேமராவை நம்ம வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இந்த டிஸ்பிளேல தெரியும். இதை நான் எப்படி பண்ணலான்றத காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள், நான் இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா இது எல்லாமே இதில் தெரியும். இதை வந்து எந்த ஒரு சின்ன ஒரு லேயரையுமே நம்ம வந்து வீடியோ மூலியமாக இந்த ஸ்க்ரீன் மூலயமா நல்லா வந்து பார்க்கலாம். இதில் வந்து 2 மோடு இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு மோடும், ப்ளஸ் வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து வீடியோ மோடு. இந்த ஓகே நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ஸ்பேஸ் நான் வந்து பின்னாடி இந்த பின் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து இமேஜ் கேப்சர் ஆகும். ப்ளஸ் இதை ரெக்கார்டு பண்ணணும் அப்படின்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டா போதும். ரெக்கார்டிங் ஆப்ஷன் மாறிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்தாச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ண இமேஜஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா பேக் வந்துட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஃபோட்டோஸ் அண்டு வீடியோஸ் ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். வந்து பாருங்கள், நம்மளுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து இங்கேயே அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம வீடியோஸ் அண்டு இது இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதில் பாருங்கள், நான் ஃப்ரண்ட் ஒரு கேமரா இருக்குது, சைடு ஒரு கேமரா இருக்குதுன்னு சொன்னேன். ஃப்ரண்ட் கேமராவை போட்டுட்டு இதை நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சைடு கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. சைடு கேமரா யூஸ் பண்ணியுமே அந்த சைடில் இருக்க சர்ஃபேஸ் எல்லாமே எப்படி இருக்குன்ற டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்க முடியும். நம்ம எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கேலரியில் போய் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்றதை டைரெக்டாக பார்த்துக்கலாம். இது வந்து செட்டிங்ஸு, நம்ம கேமரா செட்டிங், ரெக்கார்டிங் செட்டிங் எல்லாமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்ணணும், நான் ஸ்டோரேஜ் எல்லாமே வேணாம் ஃபார்மேட் பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல யூஸாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.